7 Hebrew words of praise. Hallelujah. 7 Hebrew words of praise-ல 4 காரியத்தை, அதாவது 4 வார்த்தைகளை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். முதலாவது ஹலால், இரண்டாவது டோடா, மூன்றாவது யாடா, நான்காவது ஷபாக் என்று 4 வார்த்தைகளை நாம் பார்த்து முடித்தோம். ஆமென். இப்பொழுது பராக் என்ற காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பராக் என்றால் என்ன? What is the meaning of barak? Barak என்றால் it is a humble positioning before your God. தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி நீங்கள் கொடுக்கிறது, தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துகிறது. ஆமென். உங்களுடைய பொசிஷன் தேவனுக்கு முன்பதாக ஆமென் தாழ்ந்திருக்க கடவது, அதுதான் பராக். பராக் என்றாலே ஹம்பிள்னஸ் என்று சொல்லலாம். இட் இஸ் a form of praise. தேவன் அதிகமாக விருப்பப்படுகிற துதி என்ன தெரியுங்களா? தாழ்மையாக ஒரு மனுஷன் தன்னை தேவனுக்கு முன்பதாய் காண்பிப்பது, நடிப்பதல்ல, மெய்யாகவே தாழ்மையாக தேவனுக்கு முன்பதாக அவன் இருப்பது. அது தேவனுக்கு மிகவும் மிகவும் பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னொன்று நாம் பார்க்கிறோம், பராக்கிலே என்ன சொல்லுகிறார்கள்? இட் இஸ் ஆல்சோ கால்ட் டு bless the Lord. ஆமென். தேவனை ஆசீர்வதிப்பது. முதலாவது பராக் என்றால் தாழ்மை, அது முழங்கால் படிக்கிறது. இரண்டாவது பராக் என்றால் என்ன சொல்லுகிறார்கள்? இட் இஸ் டு bless the Lord. அப்ப இந்த 2 காரியங்கள் தாழ்மையை குறிக்கிறது. உங்கள் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிப்பீர்களானால் அது ஒரு காரியத்தை நமக்கு விளங்குகிறது. என்ன விளங்குகிறது என்றால், உங்கள் தேவன் உங்களை ஏற்கனவே சிலுவையிலே ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் செய்து முடித்ததினாலே நீங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறீர்கள். நீங்கள் அப்படி அவரை ஆசீர்வதிப்பதன் மூலமாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு உங்களை பணிந்து உங்களை குனிந்து தேவனுக்கு முன்பதாக நீங்கள் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே நீங்கள் சிலுவையிலே தேவன் செய்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப ஏன் நாம் துதிக்க வேண்டுமானால், தேவன் ஏற்கனவே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். தேவன் நமக்கு ஏற்கனவே சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே தான் நாம் துதிக்கிறோம். நிறைய பேர் நினைச்சுக்க கூடாது, பாருங்க, நான் துதிக்கிறதுனால தேவன் செய்கிறாரு, நான் துதிக்கலைன்னா தேவன் செய்ய மாட்டார் என்று. அப்படி கிடையாது. நான் தேவன் ஏற்கனவே செய்து எல்லாவற்றையும் முடித்தது நிமித்தம் நான் தேவன் என்ன பண்றேன்? துதிக்கிறேன். அப்படி நான் துதிக்கிற பொழுது இந்த எபிரேய வார்த்தைகள் சொல்லுகிற ஆழமான அர்த்தத்தோடு தேவனை நான் துதிக்கிறேன். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழமாக நான் தேவனை துதிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க, டோடா என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இன்டென்சிவ் வர்ஷிப்பிங் காட். உன் கரத்தை கொண்டு தேவனை இன்டென்ஸாய் வர்ஷிப் பண்ணுவது. அப்போ நான் துதியில ஒவ்வொரு வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனை மிக ஆழமாய் நாம் சென்று துதிக்க வேண்டும். மிக ஆழமாய் சென்று நாம் துதிக்கும் பொழுது நாம் அந்த ஆழத்தில் ஒரு காரியத்தை காண்போம். கர்த்தர் நமக்கு சகல நன்மைகளை செய்து சிலுவையிலே கொடுத்ததை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. வாசிக்கிறேன் பாருங்க, சங்கீதம் 103ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அங்கே பராக் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அடுத்த வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தாழ்மை என்றால் என்ன? எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாக தாழ்ந்திருப்பான், அவர் செய்த உபகாரங்களை மறக்க கூடாது. அன்புக்குரியவர்களே, தேவன் செய்த உபகாரங்களை நீங்கள் மறக்க கூடாது. தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் மறக்க கூடாது. இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள், தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். தேவன் செய்த நன்மைகளை அவர்கள் எண்ணுகிறதே கிடையாது. அப்ப கேட்டேன், கர்த்தர் செஞ்சாரு, அவ்வளவுதான், அடுத்தது வந்தாச்சு, அவ்வளவுதான், நினைவு கூற மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அதுதான் பராக். You should not forget the good things which God has done for you.
ஆமென். தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க மறக்க கூடாது. அதுதான் தாழ்மை என்ற அர்த்தம். அல்லேலூயா. நான் நன்மை தேவன் செய்ததெல்லாம் மறந்துட்டு எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இந்த நன்மை நடக்கலையே, எனக்கு அந்த நன்மை நடக்கலையே, எனக்கு ஆண்டவர் இது செய்யலையே, எனக்கு ஆண்டவர் அது செய்யலையே என்று ஆண்டவர் மீது குறை கூறி கொண்டிருக்க கூடாது. குறை கூறுவீர்கள் என்றால் சத்துருவானவன் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருடி விடுவான், அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்க அவன் தடை செய்து விடுவான். ஏனென்றால் குறை கூறுவது, புலம்புவது இதெல்லாம் சத்துரு செய்கிற வேலை, கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற வேலை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிறேன், வெளிப்பாடை பெற்று நீங்கள் நடப்பீர்களானால் தேவனுடைய ஆசீர்வாதத்திலே ஒரு குறைவும் உங்களுடைய எல்லையில் இருக்காது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை நீ மறவாது, அதை எண்ணிக்கொண்டே இருங்க. இன்றைக்கு அவர் செய்த நன்மைகளை எழுதி வைத்துக் கொண்டிருங்க. ஒரு தேவனுடைய ஊழியக்காரி, அற்புதமான தேவனுடைய ஊழியத்தை உலகெங்கும் செய்கிறவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள் பாருங்க. அவர்களுடைய ஆதி காலத்திலிருந்து, அவர்கள் ஊழியத்தில் வந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்களுடைய ஊழிய வாழ்க்கையா இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த சகல நன்மைகளை ஒன்று விடாம அவர் புஸ்தகத்தில் எழுதி வைப்பார்களாம். வீடு மாறுவார்கள் என்றால் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் புஸ்தகங்களாக இருக்குமா பாருங்க. பல நூற்றுக்கணக்கான டைரி இருக்குமா. நிறைய ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. ஆகவே எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் அவங்க சாட்சியை கொடுக்குறாங்க, அதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த கூட்டத்துக்கு போன 500 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், 500 பேர் வாழ்க்கை மாறுகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த கூட்டத்திற்கு போன 5000 பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் பாருங்க, அவங்க இதற்கென்றே இதை மெயின்டைன் பண்றாங்க. இத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார் என்று எல்லாம் பாக்ஸா போட்டு வச்சிருக்கிறாங்க. வீடு மாறினாலும் சரி, ஆபீஸ் மாறினாலும் சரி, இது எல்லாம் கரெக்டா. எப்படி நம்ம வீடு மாறும் பொழுது சோஃபா, பெட்டு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் போதும், அதே போல இவங்களுக்கு முக்கியமாக இந்த புஸ்தகம் எல்லாம் போயிடும். ஏனென்றால் அவங்க அதற்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவத்தை நீங்களும் கொடுக்க வேண்டும், அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். ஏன்? சங்கீதம் 103:2 இப்படியாக சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. உன் தேவன் செய்த நன்மைகளை நீ மறவாதே, அதை எண்ணிப்பார். இந்த காலம் உனக்கு நன்மை நடக்காம இருக்கிறது போல இருக்கிறது, ஆனால் அந்த காலத்திலே, கடந்த நாட்களிலே தேவன் உனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நினைவு கூறுகிறவர்களை தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது பாருங்க, தானியேல் எழுதின புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீட்டு செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதிநிதிகளும், தேசாதிபதிகளும், பிரபுக்களும், மந்திரமார்களும், தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. இங்கே என்ன காரியம் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? 30 அடிக்கு ஒரு சிலையை வைக்கிறார்கள். வேறு எந்த தேவனையும் யாரும் அந்த இடத்திலே வணங்கக்கூடாது. ராஜாவை தவிர எந்த ஒரு என்ன பண்ணக்கூடாது, தேவனுக்கு அவங்க வணங்கக்கூடாது. அந்த காரியத்தை இவர்கள் தானியேலுக்காகவே செய்கிறார்கள். தானியேலை என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் மிகப்பெரிய தயவை தானியேலுக்கு காண்பித்து விட்டார். எப்படிப்பட்ட தயவை தானியேலுக்கு காண்பித்தார் தெரியுங்களா? 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. தரிவு ராஜா பண்ணுகிறாரு. 120 லீடர்ஸ், கிங்ஸுக்கு மேல மூவர் அப்பாயிண்ட் பண்றாரு. அவங்க ராஜாவை ஓவர்சீ பண்றதுக்கு, ஆமென், ராஜ்யத்தை கவர்ன் பண்ணும்படிக்கு ஏறக்குறைய 120 கவர்னர்ஸ், அதுக்கு மேல மூவரை வைக்கிறாரு பாருங்க. அதான் இங்க சொல்லப்படுகிறது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். அப்போ அந்த 120 பேருக்கு எப்படி இருக்கும்?
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகள், தேசத்திலே அதிபதிகளை 120 அதிபதிகளை தரியு ராஜா வந்துட்டு ஏற்படுத்துகிறாரு. அந்த 120 அதிபதிகள் யோசித்து இருக்கிறாங்க, இவன் என்ன நமக்கு மேல போயிட்டான் தானியேல். இந்த 120க்கு பேரே, இந்த 120 பேருக்கு மேல ஒரு 3 பேர், அந்த 3 பேர்ல தானியேல் உட்கார்ந்து இருக்கிறாரு. 3ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அந்த 3வருக்கும் மேல தானியேலை கொண்டு போயிடலான்னு சொல்லி தரியு ராஜா யோசித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்ப தானியேலுக்கு ஒரு மிகப்பெரிய பொசிஷன், மிகப்பெரிய ஒரு மகிமை, மிகப்பெரிய ஒரு கிரீடம், மிகப்பெரிய ஒரு வல்லமை, மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை தேவன் இரக்கத்தின்படி தரியு ராஜா மூலமா அங்கே இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். அப்ப தானியேலை வந்துட்டு எப்படியாவது கவிழ்க்கணும், தானியேலை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடணும், தானியேலை வந்துட்டு எப்படியாவது அந்த பொசிஷன்ல இருந்து இறக்கிடணும். பொதுவாக பாருங்க, ஹையஸ்ட் பொசிஷன், ஹை ரேங்கிங் அஃபிஷியல்ஸாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு என்னவென்றால், அங்க எப்படியும் உட்கார்ந்து இருக்கிறான், அந்த இடத்துல நான் தானே போகணும்னு நினைச்சேன், இவ்வளவு ஆண்டுகள் நான் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் அலுவலகத்தில், என்னை மீறி அவன் நேரடியாக மேலே போயிட்டானே, நானும் கடினமாக உழைத்தவன் தான், நானும் கடினமாக இந்த வேலை ஸ்தலத்திலே வியாபாரத்துல எல்லாம் உழைச்சவன் தான், ஆனால் என்னை மீறி போயிட்டானே தானியேலுங்க, இவனை விடக்கூடாது. பொதுவாக இருக்கிற ஒரு பொறாமை தான் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க அது நியாயமான பொறாமை, அது எப்படி இருந்தாலும் தானியேலை இவங்க என்ன பண்ண விடலாங்க, இருக்க விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டாங்க. 10ஆம் வசனம் பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போகிலும், கவனிங்க, தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, வீட்டுக்கு மேலே போய் பலகணிகளை திறந்து அங்கே தான் முன்பதாக செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அருமையான வசனம் பாருங்க. தானியேலுடைய பழக்கம் என்ன? 3 முறை ஒரு நாள் மேலறையிலே சென்று பலகணைகளை திறந்து எருசலேமுக்கு நேராக அவன் தேவனுக்கு தன் கரங்களை உயர்த்தி என்ன பண்றான்? ஜெபம் பண்ணுகிறான் மற்றும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். எல்லாரும் சொல்றது தானியேல் ஜெபித்தான், தானியேல் ஜெபித்தான். தானியேல் ஸ்தோத்திரமும் செலுத்தினான். தானியேல் தாழ்மையான ஒரு மனுஷன். அவன் தேவனை ஜெபித்தான், அவன் தேவனை துதித்தான், அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். இதுதான் தானியேலுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கு நான் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? எவ்வளோ பெரிய பொசிஷன் தானியேலுக்கு, எவ்வளோ பெரிய ராஜ்யம், 120 அதிபதிகளுக்கு மேலே ஒரு அதிபதியாக 3 வைக்கிறாங்க. அந்த 3 சிறந்தவராக தானியேலை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தேசத்தின் பிரசிடென்ட்டுக்கு கணக்குக்கு, கிங்குக்கு கீழே பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் லெவலில் தானியேலை வந்துட்டு தேவன் உயர்த்துகிறார். ஆனால் அவன் முன் செய்து வந்தபடியே அந்த 3 முறை, அப்போ அவன் அதிபதியாய், அவன் வந்துட்டு அடிமையாய் இருந்த பொழுதும் 3 முறை ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறான். அவன் அதிபதியாய் மாற்றின பொழுதும் அவன் 3 முறை ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறான். முழங்கால் படியிட்டு அவனுக்கு விரோதமாக ஒரு சட்டம் அங்கே மீட்ஸ் அண்ட் பேர்ஸ், அதாவது மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி ஒரு சட்டத்திட்டம் போடப்பட்டிருக்கிறது. அது தெரிந்து கூட தானியேல் என்ன பண்றான்? தேவனுக்கு முன்பதாக மேலறையிலே பலகணைகளை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கார் படியிட்டு அவன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்போ ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தானியேல் எவ்வளவு தாழ்மையுள்ள மனுஷன் பாருங்க. பொசிஷன் வந்ததுனால பிராக்டிஸை மாத்தல, ஹை பொசிஷன் வந்ததுனால தேவனை தேடுகிறத மாத்தல. அவனுக்கு தேவன் தான் முக்கியம், பொசிஷன் செகண்டரி. அவனுக்கு கர்த்தர் தான் முக்கியம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்புக்கு. இதுதான் பராக். humble your position, humbling, அதாவது being in a humble position before your God in the time of prayer and in the time of praise. தானியேல் வந்துட்டு பாருங்க, நல்லா கவனிங்க, என்ன ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. அவனுடைய பொசிஷன் பார்த்து அவன் வந்துட்டு தன்னுடைய பிராக்டிஸை மாத்தல. இன்னைக்கு நமக்கு வேற பொசிஷன் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில நம்ம ஜெப நேரத்தையே மாற்றி விடுகிறோம்.
அதை நாம் செய்கிறோமே இல்லையா? சிந்தித்து பாருங்க, நீங்களே சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்துட்டாருன்னா, உங்களுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்துட்டாருன்னா, இன்றைக்கு தேவனை எப்பொழுதும் போல நீங்கள் தேடுகிறீர்களா, அல்லது உங்களுடைய தேடலிலே ஒரு குறைபாடு வந்து விடுகிறதா? தேவனை எவ்வளவு அன்பாய் தேடுவீர்கள், எவ்வளவு ஏக்கமாய் தேடுவீர்கள், எவ்வளவு தாகத்தோடு தேடுவீர்கள். மானானது நீரோட தேடுகிறதை போலதானே நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு ஏன் உங்களுடைய தேடுதலிலே ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது? காரணம், உங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்திருக்கிறது. Because you have been elevated by the grace of God, what has happened? You have failed to do the things which you used to do earlier in the presence of God. But Daniel was not like that. Daniel ஒரு விசேஷித்த ஒரு மனுஷன். ஆகவே இந்த மூவரை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். தானியேல், நோவா, யோபு, அவங்களை குறித்து மாத்திரம் தேவன் சாட்சி கொடுக்கிறார். பொசிஷன் வந்து ஆளு மாறிடுறாங்க பாருங்க. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியாது, ஏதோ ஒரு பெரிய ஒரு ரகசியம் இல்லது, எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம். ஒரு பொசிஷன் வந்துச்சுன்னா ஆள் மாறிடுறான். ஒரு மேன்மை வந்து, ஒரு பணம் கையில் வந்துருச்சுன்னா ஆளு முகம் மாறுது, ஆளு நட மாறுது, ஆளு பேச்சு மாறுது, ஆளுனுடைய ஸ்டைல் மாறுது பாருங்க. பொசிஷன் வந்தால் எல்லாம் மாறுது. ஆனால் தானியேலோ அப்படி இல்லையே, மாறக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாய் மாறக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாய் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன். கர்த்தருக்கு முன்பதாய் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தின ஒரு தேவனுடைய உத்தம சன்மார்கன். அப்ப அன்புக்குரியவர்களை, தானியேல் என்ன பண்ணாரு பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு பொருட்படுத்தலை. என்ன சட்டானா போட்டுக்கோங்க, என்னை சிங்க கெபியில போட்டு என் சிங்கம் என்னை ஒன்றும் இல்லாமல் பிச்சுட்டோம், சிங்கம் என்னை கொன்று போடட்டும், பரவாயில்லை. நான் அடிமையா இருந்தேன், அப்பொழுதும் நான் தேவனை தேடினேன். அதிகாரியாய் மாறினேன், அப்பொழுதும் தேவனை தேடினேன். தயவு பெற்று இன்றைக்கு அதிபதியாய் மாறுகிறேன், அப்பொழுதும் நான் தேவனை தேடுவேன். என்னுடைய எதற்கும் நான் என் தேவனை விட்டு கொடுக்க மாட்டேன். I will not give up my God for anything or for any reason or for anybody, whatever it is. அப்படி இருக்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும். தேவனை எதற்காக விட்டு கொடுக்க கூடாது. அவரை நேசிக்கிற நேசத்தை எதற்காக விட்டு கொடுக்க கூடாது. அவர் மீது பாராட்டுகிற அன்பை எதற்காக விட்டு கொடுக்க கூடாது. அன்புக்குரியவர்களே,